Hello friends, welcome to our two videos. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டைப்பிங் ஹீரோன்ற ஒரு ஆப் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழ இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. மறக்காம பக்கத்துல வர பெல் பட்டன் பிரஸ் பண்ணி நம்ம போற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இந்த ஆப் இன்ஸ்டால் பண்றது ஜஸ்ட் உங்க Play Store ஓபன் பண்ணீங்க. Play Storeல போய் டைப்பிங் ஹீரோ அப்படினு சொல்லி டைப் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா தெரியும் இந்த டைப்பிங் ஹீரோ டெக்ஸ்ட் எக்ஸ்பேண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வரும். இந்த ஆப் தான் நம்ம நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணாலும் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இந்த ஆப்பில் என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாதி டைப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மீதி எல்லாம் ஃபுல்லாயிரும். ஃபஸ்ட்டு இந்த நீங்கள் ஆப் இந்த ஒர்க் ஆகிறதுக்கு வந்து நீங்களோட இந்த ஆக்சசிபிலிட்டி பர்மிஷன் கொடுக்கணும். இதை நீங்கள் பர்மிஷன் என்ன பண்ணுறதுக்கு ஜஸ்ட் டைப்பிங் ஹீரோவோட இதை வந்து ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணிட்டோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம லெட்டர்ஸ்லாம் ஷார்ட்கட் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களோட இதை ஷார்ட்கட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அந்த ப்ளஸ் பட்டன் மாதிரி இருக்குல்ல, அந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எந்த வேர்டு அடித்தா எந்த வேர்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணால் போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் லிங்க்கு இப்போ வந்து நான் இது வந்து நிறைய பேருக்கு நான் சென்ட் பண்ணணும்னு நினச்சேன். நான் வந்து ஒரு டைம் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண தேவையில்லை, பாதி டைப் பண்ணாலே போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்துங்க, கீவேர்டில் வந்து நான் லிங்க்னு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி இது வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே சேவ் கொடுத்துட்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நான் ஜஸ்ட் லிங்க்னு டைப் பண்ணாலே போதும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட அந்த லிங்க் வந்து கிடச்சிருச்சு. ஓகே, தெரிஞ்சிருக்கும் இந்த ஆப் வந்து இப்போ எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நிறையா விதமாக பயன்படுத்தலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு ஒன்று யூஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ஜிமெயில் வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எங்கேயாவது போயிட்டு ஜிமெயில் கொடுத்தா போதும். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஜிமெயில் டைப் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் வந்து அந்த லிங்க் வந்துருச்சு. ஓகே, இந்த மாதிரி இந்த ஆப் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து இப்படி இது வந்து இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. இதை வந்து நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு இந்த 3 டாட் இருக்குல்ல, அந்த இடத்துல கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸ் போயிட்டு வந்து இந்த ரீப்ளேஸ் கீவேர்டு டெக்ஸ்ட் ஆஃப் டைப்பிங் பேஜ் இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எதாவது டைப் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேக் ஸ்பேஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்க. இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஜிமெயில் சொல்லி டைப் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த நம்ம என்ன இது கொடுத்துருந்தோம் அது வந்துடும். நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் பேக் ஸ்பேஸ் அமுத்தினீங்கன்னா போதும், அந்த பழைய லெட்டர் வந்துடும். அதுக்கு வந்து நீங்கள் வரணும்னா கண்டிப்பாக இந்த செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணணும். இப்போ தெரிஞ்சிருக்கும் இந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ் பற்றி. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது மூலமாக நீங்கள் போய் டெவலப் பண்ணிக்கலாம். இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.